ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் மாதம் 28ஆம் தேதி சந்திர கிரகணமானது நடக்க போகிறது. இந்த சந்திரன் பார்த்தீங்கன்னா மிக மிக கொடூரம் வாய்ந்த, அதாவது சிவப்பு நிறத்தில் அக்னியாய் தோன்றக்கூடிய ஒரு சந்திர கிரகணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சந்திர கிரகணத்துடைய தாக்கத்தால் கண்டிப்பா ஒவ்வொரு ராசினியர்களுக்கும் நிறைய ஏற்ற இறக்கங்கள் அவங்க வாழ்க்கையில கண்டிப்பா ஏற்படுங்க. ஸோ உங்களுடைய வாழ்க்கையில இதனால என்ன மாதிரியான தாக்கங்கள் நடந்திருக்கு என்பதை பற்றி விரிவாக பார்த்து பயன்பெறுங்க. இன்னைக்கு எந்த ராசினியர்களுக்கு பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துலாம் ராசினியர்களுக்கு இந்த சந்திர கிரகண நாளிலிருந்து உங்க வாழ்க்கையில என்ன மாதிரியான மாற்றங்கள் நடக்க போகிறது, இந்த மாற்றத்தால் நீங்க எந்த மாதிரியான இக்கட்டான சூழ்நிலைகளை சந்திக்க போறீங்க என்பது முழு விவரமாக பார்த்து பயன்பெறுங்க. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா, ஜோதிட ரீதியாக கணித்து சொல்லக்கூடிய ஒவ்வொரு கிரக மாற்றங்கள் மூலமாக நடக்கக்கூடிய விஷயத்தை சொல்லும்போது அது அப்படியே நம்ம வாழ்வில் நடக்கக்கூடிய உன்னதமான விஷயமாக மட்டுமில்லாமல் நிஜமாக நம்பக்கூடிய விஷயமாகவும் இருக்கிறது. ஸோ ஜோதிடம் ரீதியாக நிறைய பேர் நம்பிக்கை இல்லாமல் இன்றைய காலகட்டத்தில் இருந்தாலும் ஒரு சில நேர்கள் பார்த்தீங்கன்னா ஜோதிடத்தில் முழு நம்பிக்கை வைத்து செயல்படுறாங்க. அதாவது எதை செய்தாலும் ஜோதிடத்தின் மூலம் தெரிந்து கொண்டுதான் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் செய்யக்கூடிய ஒரு சூழல் இன்றைய காலகட்டத்தில் நிறையவே இருக்குங்க. ஸோ அந்த அடிப்படையில தான் இந்த சந்திர கிரகணமானது உங்க வாழ்க்கையில என்ன மாதிரி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு என்பதை நம்ம விரிவாக பார்க்க போறோம். ஸோ துலாம் ராசினியர்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையாக பார்த்து பயன்பெறுங்க. முதல்ல இந்த சந்திர கிரகணமானது எந்த நேரத்துல தோன்றுது, இந்த சந்திர கிரகணம் எப்படி தோன்றுகிறது என்பதை விரிவாக பார்க்கலாங்க. ஜோதிடத்தில் பார்த்தீங்கன்னா கிரக பயிற்சிகள் மற்றும் கிரக சேர்க்கை எந்த அளவிற்கு முக்கியமாக நம்ம பார்க்குறோமோ அதே போலதான் இந்த கிரகங்கள் நடக்கக்கூடிய விஷயத்தையும் பார்க்கப்படுகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது கிரகணங்கள் எப்போ நடந்தாலும் எந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில நடந்தாலும் இந்த கிரகணங்களுடைய தாக்கத்தால் 12 ராசினியர்களுக்கும் என்ன நடக்க போகிறது என்பது ஜோதிட ரீதியாக கணித்து நிஜமாகவே சொல்லியிருக்காங்க. அந்த விதத்துல இந்த சந்திர கிரகணமானது ஆகஸ்ட் மாதம் 28ஆம் தேதி அன்று வருகிறது. இந்த வருடம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு சந்திர கிரகணமானது நடந்து முடிந்ததுங்க. இந்த கிரகணம் பார்த்தீங்கன்னா 2வது முறை நடக்கக்கூடிய ஒரு சந்திர கிரகணங்க. ஸோ இதன் அடிப்படையில் கண்டிப்பாக சந்திர பகவானின் ஒரு அற்புதமான நிகழ்வால் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு நல்ல விஷயமும் காத்திருக்கு. அதே போல் ஏதாவது ஒரு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வும் இதனால் ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் உங்கள் வாழ்க்கையில் என்ன நடக்க போகிறது என்பதை கண்டிப்பாக நீங்கள் தெரிந்து கொள்ளணும். இந்த சந்திரனின் ஒளி பொருந்திய பௌர்ணமி நாளில் தான் இந்த சந்திர கிரகணமானது ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த வருடம் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 27ஆம் தேதி பௌர்ணமி வருது. ஆகஸ்ட் 28ஆம் தேதி தான் இந்த சந்திர கிரகணமானது ஏற்படுது. அதாவது 28ஆம் தேதி காலை 6:53 மணிக்கு இந்த கிரகணம் தொடங்கி நண்பகல் 12:31 மணி வரை இந்த கிரகணம் நீடிக்க உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பௌர்ணமி நாளில் பார்த்தீங்கன்னா பல்வேறு விதமான நிகழ்வுகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொதுவாகவே பௌர்ணமி நாளில் தான் சந்திர கிரகணம் வரும்பொழுது அந்த நாளை முக்கியமான விரத நாளாக கண்டிப்பாக அனைவரும் கடைபிடிப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கிரகணம் இந்தியாவில் பார்க்க முடியுமா என்று பார்க்கும் பொழுது இந்த கிரகணம் காலை நேரத்தில் தோன்றி உள்ளதால் கண்டிப்பாக இந்தியாவில் பார்ப்பது சாத்தியமே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பகல் பொழுதில் சந்திர கிரகணம் ஏற்படுவது கண்டிப்பாக தெரியாது அப்படின்னு கூட சொல்லலாங்க. இந்த கிரகண நேரத்தில் நீங்க என்ன செய்யலாம், இந்த கிரகணமானது இந்தியாவில் கண்டிப்பாக பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எதையுமே நீங்க எதிர்பார்த்து காத்திருப்பது இந்த நேரத்தில் அவசியமே கிடையாது. இந்த கிரகண நேரத்தில் என்ன செய்யலாம் என்று நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கிறது. ஸோ உங்களுக்கான பதிலாக ஏதாவது கிரகணம் எப்போ நடந்தாலும் கிரகண நேரத்தில் இறைவனுடைய திருநாமங்களையும் திருப்புகழையும் சிவ புராணத்தையும் இந்த மாதிரி பாசிட்டிவான நூல்களை படிப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களால் முடிந்தால் இந்த மாதிரி கிரகண நேரத்தில் இந்த மாதிரி விஷயத்த செய்து பாருங்க. இதனால் கிரகணத்தால் ஏற்படக்கூடிய பாதி விளைவுகளை, அதாவது தாக்கத்தை நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தவிர்க்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நிச்சயமாக இந்த ஒரு விஷயத்தை பின்பற்றுங்க. ஸோ இந்த சந்திர கிரகணமானது எப்படி ஏற்படுது என்று விரிவாக தெரிந்திருப்பீங்க. இந்த கிரகணத்துடைய தாக்கத்தால்
அதாவது கொடூரமாக ஏற்படக்கூடிய இந்த கிரகணத்துடைய தாக்கத்தால் துலாம் ராசி நேயர்களுக்கு உங்க வாழ்க்கையில என்ன நடந்திருக்கு, என்னவெல்லாம் நீங்க சந்திக்க போறீங்க என்பதை விரிவாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்க. துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுடைய குழந்தைகளால் ஒரு விதமான மகிழ்ச்சி உங்களுக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் கண்டிப்பா நீங்க உங்க வாழ்க்கையில எதிர்பார்க்காத ஒரு விஷயமாக அமைந்திருக்கு. இந்த ஆகஸ்ட் மாதம் 28ஆம் தேதியிலிருந்து உங்களுடைய தொழில் வாழ்க்கைக்கு தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் இடையே சிறந்த சமநிலை ஏற்படுத்த வேண்டியதன் அவசியத்தை நீங்களே உணரக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வு ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இவ்வளவு நாளா உங்களுடைய வாழ்க்கையில இந்த ஒரு விஷயத்த நீங்க தவற விட்டுருப்பீங்க. அதாவது உங்களுடைய தொழில் வாழ்க்கை தனி, தனிப்பட்ட வாழ்க்கை தனி என்று யோசிக்காமல் இரண்டையுமே ஒன்றாக வைத்து ஒரு வாழ்க்கையை நீங்க வாழ்ந்து வந்திருப்பீங்க. ஆனா இரண்டும் வெவ்வேறு பாதையில் இருப்பதை நீங்க கண்டிப்பா அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழல் இப்போ உங்களுக்கு ஏற்படும். பரபரப்பான சூழலுக்கு மத்தியிலும் உங்களுடைய இலக்குகளை நோக்கி கடினமாக உழைப்பது எவ்வளவு முக்கியமோ அதே அளவு உறவுகளுக்கும் நேரம் ஒதுக்குவது முக்கியம் அப்படின்னு குறிப்பிட்டு துலாம் ராசினியர்களுக்கு சொல்லியிருக்காங்க. இவ்வளவு நாட்களாகவே நீங்க குடும்பம் தொழில் என்று ஓடிக்கொண்டு இருந்திருப்பீங்க. இதனால உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமலும் நீங்க இருந்திருப்பீங்க. ஸோ உறவுகளுக்கு கொஞ்சம் நேரம் ஒதுக்கி கண்டிப்பாக உங்களுடைய குடும்பத்திற்கு நேரம் ஒதுக்கி செலவு செய்வது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் என்ன யோசிக்கிறாங்க, என்ன செய்கிறாங்க, என்ன மாதிரி ஒரு சூழல் நம்மளுடைய குடும்பத்தில் இருக்குது என்பதை நீங்கள் அறிந்து உங்கள் வாழ்க்கையை நீங்கள் கவனிப்பது ரொம்ப ரொம்ப அவசியம். இந்த மாதிரி விஷயத்தை இதுவரை நீங்கள் கவனிக்காமல் இருந்திருப்பீங்க. ஸோ இனிமேல் நீங்கள் கவனிப்பது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அதனால தான் குழந்தைகளால் உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. வாழ்க்கை துணை அல்லது அன்புக்குரியவர்களுடன் வெளிப்படையாக பேசுவது சிறிய தவறான புரிதல்களை இயல்பாகவே தீர்க்க செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதையுமே நீங்கள் வெளிப்படையாக பேச தீர்த்துட்டீங்கன்னா கண்டிப்பாக அதில் இருக்கக்கூடிய புரிதல் மூலம் குடும்பத்தில் எந்தவித பிரச்சனையுமே ஏற்படாது. இதனால் பாசிட்டிவான ஒரு மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்க முடியுங்க. பணியிடத்தில் உங்களுடைய கடின உழைப்பிற்கு நல்ல பலன் தேடி வரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டுமில்லாமல் உங்களுடைய மேல் அதிகாரிகளுக்கு உங்கள் மீதான நம்பிக்கை இப்போ இந்த காலகட்டத்தில் இன்னமும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ துலாம் ராசி நேயர்கள் கண்டிப்பாக பின்பற்றக்கூடிய விஷயம், கண்டிப்பாக எதற்கெல்லாம் நீங்கள் நேரம் ஒதுக்கி எதையெல்லாம் புரிந்து கொள்ளணுமோ அதை சரியாக புரிந்து கொள்வது இந்த காலகட்டம் உங்களுக்கு சொல்லியிருக்கக்கூடிய ஒரு பாடமாக கூட நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஸோ கண்டிப்பாக இந்த விஷயத்தை கவனமாக பின்பற்றுங்க. இன்னைக்கு துலாம் ராசி நேயர்களுக்கு சந்திர கிரகணத்துடைய தாக்கத்தால் என்ன நடந்திருக்கு என்பதை தெரிந்திருப்பீங்க. மேலும் இது போல புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் என்று நினைத்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டுமே நம்ம சேனல்ல போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்க தெரிந்து கொள்ள முடியும். தேங்க்யூ.